தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இன்னொரு அனிமேட் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜில் ஜான் ஜாக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கதையோட திரைக்கதை, வசனம் எல்லாமே ஹரிஷ் சிதம்பரம் தான். ஸோ இதை பற்றின ஃபுல்லாக கொஞ்சம் விரிவாக நான் காமிக்க போகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்னால் முடிந்தவரை தொடர்ந்து நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி ஒரு மர்மமான த்ரில்லிங்கான ஸ்டோரி தான் நம்ம பார்த்தோம். அதே ஹரிஷ் சிதம்பரம் டைரக்ஷனில் மற்றொரு பாதியை இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மேலும் இதை பற்றின ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோ பற்றி நான் சொல்கிறேன். முன்னாடி பார்த்தது த்ரில்லிங்காக ஒரு மர்மமான ஸ்டோரி. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்குறது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, முழுக்க கிட்ஸ்க்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள். இது ஒரு ஜாலியாக ஃபன்னாக போகக்கூடிய விஷயங்கள்லாம் அமையும். ஸோ பழைய ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது முழுக்க ஃபாரஸ்ட்னா விலங்குகள் வாழ்கிற ஒரு இடம். ஸோ அதை பற்றின ஃபுல்லாக தான் இந்த ஸ்டோரி அமைந்திருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விலங்குகள்லாம் ஒரு டிசிப்ளைனான ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சராக கொண்டு போனால் எப்படி இருக்கும், ஒரு கல்ச்சராக கொண்டு போனால் எப்படி இருக்கும். ஸோ அதோடைய அடிப்படையான விஷயங்களை வச்சு ஒரு மிருகங்களை ட்ரெயின் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு வைல்ட் லைஃப்லேருந்து மனித வாழ்க்கைக்கு நம்ம எப்படி கொண்டு போனால் அவங்களை ட்ரெயின் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு. இதை கொஞ்சம் காமெடியாகவும் ஃபன்னாகவும் எடுத்து போயிருக்காரு. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அதுக்குள்ளே ஃபாரஸ்ட் டவுன்ன்ற ஒரு வில்லேஜ் செட்டப்பை கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? அதில் மிருகங்களாக வாழுது. ஆனால் அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நம்ம மனிதர்களாகிய நம்மளை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறாங்க. அதில் எப்படி சர்வ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போகணும், அப்படி அந்த மாதிரி எப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மிருகங்களுக்கு மனிதர்களாகிய நாம் ட்ரீட் பண்ணால் அவங்கள எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொண்டு போயிருக்காரு. இதுதான் ஃபுல் கான்செப்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் நம்ம படத்தில் பார்த்துருப்பீங்களா, அதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயமா ஒரு ஜாலியாக கொண்டு போயிருக்காரு. முழுக்க கிட்ஸை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் அமைந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம நல்லா புகழ்ந்து சொன்னாலும் அது தப்பு. நம்ம ரொம்ப நெகட்டிவாக நம்ம போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கே எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
சொல்லிட்டு நான் வந்து விரும்புகிறேன். அதே சமயம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு உங்களை உண்மையான ஒரு கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். அதே சமயம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களும் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த கிட்ஸ்க்கான விஷயங்கள் வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். இதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸும் பார்க்கக்கூடிய வியூஸும் பொறுத்து நம்மளுடைய மேலும் இந்த கிட்ஸ்க்கான விஷயங்களும் இந்த ஃபாரஸ்ட் டவுனுடைய சீரியஸும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது தொடரணும் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய வியூஸும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதோட விஷயங்களில் இன்னும் மேலும் மேலும் கொண்டு வரதுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால் என்னுடைய வியூஸும் என்னோட ரிவ்யூவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா உங்களுடைய வியூஸ் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு எப்பவும் தேவைப்படுகிறது. நன்றி.